பாமர முஸ்லிம்களை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்திற்கு எதிராக அவர்களை தூண்டுகின்ற வகையில் இன்றைய ஆலிம்கள் கூறி வருகின்றனர். ஆனால் இது அப்பட்டமான ஒரு பொய்யாகும். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஹசரத் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியின் என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த நபி, முத்திரை நபி, தோன்றிய எல்லா நபிமார்களிலும் மகிமைமிக்க ஒரு நபி என்று கூறுகின்றது. ஆனால் இன்றைய ஆலிம்கள் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்று கூறுகிறார்கள். எனவே இது தொடர்பாகவும் நாம் மக்களுக்கு விளக்கிவிட்டால் அவர்கள் மிக தெளிவான முறையில் புரிந்து கொள்ள முடியும். ஹாத்தமுன் நபீன் என்பதுக்கு இறுதி நபி, அதற்கு பிறகு எந்த நபியும் வராது என்ற பொருள் நாம் எடுக்கும் போது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கே மாற்றமான ஒரு கொள்கையாகி அது திகழ்கின்றது. உதாரணமா ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்னு மரியம் வருவாரு என்பது முஸ்லிம்களுடைய அகீதையாகும், அடிப்படையான கொள்கையாகும். அப்ப ஈசா இப்னு மரியம் வரும்போது நபியாக வந்தால் நபியாகத்தான் வருவாரு என்றும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். சஹீஹ் முஸ்லிமில் 4 முறை நபியுல்லா, அல்லாஹ்வுடைய நபியாக ஈசா வருவாரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நான் கூறி வந்தது ஹாத்தமன் நபியின் என்பதில் அனைத்து நபிமார்களுக்கும் ஹாத்தமாக வந்தார் என்பதுதான் குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. அப்ப அனைத்து நபிமார்கள் என்பதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இறுதியில் வந்தால் கடைசி மறுபடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாருன்னு சொன்னால் அப்ப ஹாத்தமுன் நபியின் இறுதி நபி என்ற சொல்லின் அடிப்படை ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் ஹாத்தமுன் நபியின் ஆக முடியும். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுன் நபியின் ஆக முடியாது. காரணம் இறுதி நபி ஈசா இப்னு மரியம் தான் இருக்கும். 2000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்த ஈசா நபி வந்தாலும் அல்லது அவர் மௌத்தாய் இன்னொரு ஈசா இப்னு மரியம் வர்ற மாதிரி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இறுதி நபி என்று அந்த நபிக்கு தான் சொல்ல முடியும். அப்ப ஹாத்தமுன் நபியின் வரக்கூடிய அந்த இப்னு மரியம் தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் நான் சொல்லி கூறி வந்தது வெளிப்படையான நிலைமையிலே இந்த கருத்து முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு வேண்டிதான் இப்படி சொன்னது. ஆனா குர்ஆனில் இது வருது, வலக்கது ஜாஅக்கும் யூசுஃப் மின் கபில், இதற்கு முன் யூசுப் உங்களிடம் வந்தார்கள், பில் பையினாத்தி, தெளிவான சான்றுகளுடன், ஃபமா ஸில்தும் ஃபீ ஷக்கின் மிம்மா ஜாஅக்கும் பிஹி, உங்களிடம் கொண்டு வந்ததில் நீங்கள் ஐயப்பாடிலே இருந்தீர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதற்கு முன் தெளிவான சான்றுகளுடன் உங்களிடம் வந்தார்கள், அவர் கொண்டு வந்ததில் நீங்கள் ஐயப்பாடிலே இருந்தீர்கள். ஹத்தா இதா ஹலக குல்தும் லையபஸல்லாஹு மின் பாதிஹி ரசூலா, அவர்கள் மரணித்த போது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரணித்த போது நீங்கள் கூறினீர்கள், இனிமேல் அல்லாஹ் எந்த நபியையும் அனுப்ப மாட்டான். கதாலிக யுதில்லுல்லாஹு மன் ஹுவ முஸ்ரிஃபும் முர்தாப், ஐயப்பாடில் இருக்கின்றவர்களையும் அவர் நினைத்த மாதிரி செய்யலாம் என்ற நிலைமையில் இருக்கிறவர்களையும் அல்லாஹு இவ்வாறுதான் தவறச் செய்கின்றான். கதாலிக யுதில்லுல்லாஹ், இவ்வாறுதான் அல்லாஹ் தவறச் செய்கின்றான். அப்பொழுது இனிமேல் எந்த நபியும் வரமாட்டான் என்று யாரு கூறினார்களோ அவரே அல்லாஹ் தவற செய்கின்றான், தவறிய வழியில் ஆக்குகின்றான் என்று அல்லாஹ் கூறினான். அப்பொழுது ஒரு ஆள் இனிமேல் எந்த நபியும் வராது, இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு பிறகு எந்த நபியும் வராதுன்னு சொன்னால் அவரே அல்லாஹ் இப்படிதான் தவறிய அகைதையில், தவறிய கொள்கையில் ஆக்குகின்றான் என்று அல்லாஹ் கூறும்போது நாம் இந்த குர்ஆனுடைய கூற்றுக்கு மாற்றமான ஒரு கருத்து உட்கொண்டு நாம் தவறிய வழியில் போவதற்கு அந்த அர்த்தம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்க கூடாது என்பதற்கு தான் குர்ஆனில் இந்த விஷயம் எடுத்து கூறப்பட்டுள்ளது என்பது கூட நாம் புரிய வேண்டியிருக்கு.